ஹாய், இன்று நம்ம பார்க்க போவது திண்டுக்கல்லை பற்றி. திண்டுக்கல் என்றால் கொடைக்கானல் மட்டுமல்ல, எவ்வளவோ அழகான சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறன தெரியுமா? திண்டுக்கல் என்றாலே பிரியாணி, பூட்டு, ஜவுளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் மிக அழகான சுற்றுலாத்தலங்களுக்கு பெயர் பெற்றது. ஆனால் திண்டுக்கல் என்றாலே அனைவருக்கும் கொடைக்கானல் மட்டுமே ஞாபகத்திற்கு வரும். ஆனால் பல இயற்கை, ஆன்மீகம் மற்றும் அழகிய சுற்றுலா தலங்களுக்கும் கொடைக்கானல் தாயாக விளங்குகிறது. அந்த வகையில் நீங்கள் திண்டுக்கல்லில் சுற்றி பார்க்க வேண்டிய சூப்பர் சுற்றுலா தலங்களின் லிஸ்ட் இதோ. பழனி முருகன் கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான புகழ்பெற்ற ஸ்தலமான பழனி முருகன் கோவில் திண்டுக்கல்லில் தான் அமைந்துள்ளது. இங்கு நம் அனைவருக்கும் காட்சி கொடுத்து நம்மை காப்பாற்றும் முருகப்பெருமானின் சிலை போகர் எனும் சித்தரால் வடிவமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான பக்தர்களை ஈர்க்கும் கோவிலாகவும் அதிக வருவாய் ஈட்டும் கோவிலாகவும் பழனி முருகன் கோவில் திகழ்கிறது. இந்த கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு மனமாற வேண்டுவதை பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்குவார் முருகப்பெருமான். பாறை கோவில். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள மலைக்கோட்டையைத்தான் பாறை கோவில் என்று சொல்வார்கள். திண்டுக்கல் மலையின் உச்சியில் அமைந்துள்ள திண்டுக்கல் பாறைக்கோட்டை மதுரை ராஜ்ஜியத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோட்டை திண்டுக்கல் நகரத்தின் தொன்மையை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாகும். 250 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை முழு நகரத்தின் மூச்சடைக்கக்கூடிய கழுகு பார்வை காட்சியை வழங்கப்படுகிறது. வரலாற்று ஆர்வலர்களும் பண்டைய கட்டிடக்கலை அற்புதத்தை காண ஆர்வமுள்ளவர்களும் திண்டுக்கல்லில் பிரபலமான இடங்களில் ஒன்றான இந்த இடத்திற்கு வருகை தருவதை தவறவிடாதீர்கள். அடுத்ததாக கொடைக்கானல். மலைகளின் இளவரசி என செல்லமாக அழைக்கப்படும் கொடைக்கானல் திண்டுக்கல் மையத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலைப்பிரதேசமாகும். கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை மலைவாஸ்தலம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. கொடைக்கானலில் நீங்கள் சில்வர் நீர்வீழ்ச்சி, பிரயாண்ட் பூங்கா, குணா குகைகள், கோக்கர்ஸ் வாக், பில்லர் ராக்ஸ், பயன்காடுகள், டால்பின் ரோஸ், பெரிஜாம் ஏரி போன்ற ஏகப்பட்ட இடங்கள் நம் மனதை கொள்ளையடிக்கின்றன. அடுத்ததாக காமராஜர் அணை. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள காமராஜர் அணை 400 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி உள்ளது. ஹெய்ரான்கள், கொக்குகள், நாரைகள், மயில்கள், மீன்கொத்திகள், சூரிய பறவைகள் மற்றும் பல வகையான பறவைகளை காணலாம். இந்த இடம் இயற்கை ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனெனில் இது கண்களுக்கு மட்டுமல்ல, லென்ஸ் மூலம் படம் பிடிக்க நிறைய வழிவகை இருக்கிறது. ஏரியில் நீந்தலாம் அல்லது நடைபாதைகளில் நடந்து செல்லலாம். அதே நேரத்தில் தென்னம் பள்ளங்கள், பவளப்பாறைகள், ஏலக்காய் பள்ளங்கள் மற்றும் வாழை தோட்டங்களை காணலாம். அடுத்ததாக மன்னவனூர். கொடைக்கானலிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த அழகிய கிராமம் உங்களுக்கு ஒரு தனிமையான மென்மையான சுற்றுலாவை வழங்கக்கூடிய இடமாகும். மன்னவனூர் ஏரியை சுற்றி பறந்து விரிந்து கிடைக்கும் 370 ஏக்கர் பசும் புல்வெளிகளை கண்டு நம் மனது மயங்காமல் இருக்காது. கொடைக்கானலுக்கு வருகை தரும் அனைவரும் கட்டாயம் சுற்றுலா செல்ல வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றாகும். அடுத்ததாக குக்கல் குகை. கொடைக்கானலில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் சால் மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடுகள் மற்றும் அலையலையான புல்வெளிகள் வழியாக சென்றால் குக்கல் குகைக்கு செல்லலாம். கொடைக்கானலில் மிக உயரமான இடமான குக்கல் குகைகள் காட்டுப்பகுதிக்குள் ஒரு மலையேற்றத்திற்கு ஏற்ற இடமாகும். செங்குத்தான பாறைகள், பாயும் புல்வெளி வழியாக மலை உச்சிக்கு செல்லும் குறுகிய மலையேற்றம் ஏற்றக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான மற்றும் புத்துணர்ச்சியூற்றும் அனுபவமாக இருக்கும். இல்லை மூடுபனியில் மறைக்கப்பட்ட மஞ்சமாத் பள்ளத்தாக்கின் உருளும் புல்வெளிகளை காட்டெருமைகள் மேயும் அழகிய காட்சி கொடைக்கானலில் தவிர்க்க முடியாத அனுபவமாகும். மலை, பூம்பாறை, மேகமலை இன்னும் இதுபோன்ற நிறைய இடங்கள் உள்ளன. அடுத்து வரும் நாட்களில் இதை பற்றி இன்னும் விரிவாக